சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. அப்போது செய்தியாளரிடம் பேசிய அரசு மருத்துவர் சங்கம் கூட்டமைப்பு சார்பில் ஒருங்கிணைப்பாளர்கள் மருத்துவர் பாலகிருஷ்ணன் மற்றும் மருத்துவர் அகிலன் ஆகியோர் தெரிவித்திருப்பதாவது: எங்களது 4 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 5/3/2026 முதல் எம்எம்சி மருத்துவமனை வளாகத்தில் காலவரையற்ற பட்டினி போராட்டம் நடத்தப்போவதாக அவர்கள் தெரிவித்தனர். தமிழ்நாடு அரசு மருத்துவர்களின் நீண்டகால கோரிக்கைகளை சுமூகமாக பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க தமிழக முதல்வர் அவர்களின் மேலான கவனத்தை ஈர்க்கும் வகையில் காலவரையற்ற பட்டினி போராட்டம் நடத்தப்போவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். அரசு டாக்டர் சங்கத்தின் கூட்டமைப்பான ஃபாக்டாவின் சார்பாக அரசு டாக்டர்கள் நீண்ட நாள் கோரிக்கையான சம்பள உயர்வு ஆணை ஜிஓ 354 படி மறுபரிசீலனை 2017 செய்திருக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் 293 ஜிஓ அலவன்ஸ் ஆணை குறிக்கின்ற பொழுது பிரைமரி ஹெல்த் சென்டர் டாக்டருக்கு 3000 ரூபாய் அலவன்ஸ் கொடுப்போம் என்று உறுதி அளித்தார்கள். அதுவும் கொடுக்கப்படவில்லை. அது மட்டுமில்லாமல் ஜிஓ 293 பிஜி ஸ்பெஷலிஸ்ட் படித்த மருத்துவர்களுக்கான இன்கிரிமெண்ட்ஸ் என்பதையும் ஒழுங்காக அனைத்து டாக்டர்களுக்கும் கிடைக்குமாறு ஆணை வெளியிடப்படவில்லை. 4வது 1500 சாங்ஷன்டு போஸ்ட், அதாவது 500 பேராசிரியர்கள், 500க்கும் மேற்பட்ட இணை பேராசிரியர்கள், 500க்கும் மேற்பட்ட உதவி பேராசிரியர்கள், சீனியர் அசிஸ்டன்ட் போன்ற பதவிகள் எல்லாம் 354 ஜிஓ இருக்கின்ற பொழுது 4D என்ற ஜிஓ மூலமாக குறைத்தார்கள். இது போன்ற 4 கோரிக்கைகளையும் நிறைவேற்றி தருவதற்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்தை ஈர்க்கும் விதமாக வருகின்ற 5/3/2026 அன்று, அதாவது நாளை காலை 9 மணி அளவில் சென்னை மருத்துவக் கல்லூரியில பில்லர் அருகில் எங்களுடைய உறுப்பினர்கள் சாகுமறை உண்ணாவிரத போராட்டம் நடத்த இருக்கின்றோம். கடந்த 2017 முதல் 2018 ஆரம்பித்து எங்களுடைய ஜனநாயக முறைப்படியான போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அன்று 2019 எங்களுடைய கோரிக்கைக்காக சென்னை மருத்துவக் கல்லூரியில் சாகுமுறை உண்ணாவிரதம் என்ற பொழுது அன்றைய அந்த உண்ணாவிரத தளத்திற்கு இன்றைய மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர்கள் அன்று எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது எங்களுடன் வந்து அமர்ந்து உங்களுடைய கோரிக்கை நியாயமானது, நீங்கள் உண்ணாவிரதத்தை கைவிடுங்கள், உங்களுக்கான கோரிக்கையை எங்கள் அரசு வரும்போது செய்து கொடுப்போம் என்ற ஒரு உறுதி அளித்தார்கள். இந்த அரசு இப்போது இருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய அரசு பதவியேற்றதிலிருந்து கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட முறையில மாண்புமிகு தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்களையும் மதிப்புக்குரிய முதன்மை கூடுதல் தலைமை செயலாளர் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் அவர்களையும் பல்வேறு நேரங்களில் நாங்கள் நேரடியாக சந்தித்து எங்களுடைய கோரிக்கையுடைய முக்கியத்துவத்தை எடுத்து கூறியிருக்கின்றோம். கடந்த 2021 இந்த எங்களுடைய ஜனநாயக ரீதியான போராட்டங்கள், அதாவது ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம், அது மாதிரி ஒயிட் கோட் ரேலி, அதுபோன்று பல்வேறு விதமான எங்களுடைய போராட்டங்களை மக்கள் பணி பாதிக்காமல் கோரிக்கை அட்டை அணிந்து பல்வேறு காலகட்டங்களில் எங்களுடைய கோரிக்கையை, அதனுடைய நியாயத்தை அரசுக்கு தெரியப்படுத்தியிருக்கின்றோம். கடந்த 1ஆம் தேதி கூட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்கள் பார்க்கின்ற பொழுது உங்கள் கோரிக்கை பரிசீலனை இருக்கின்றது, பொங்கலுக்கு பிறகு உங்களுக்கு கோரிக்கைகள் ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் அரசு டாக்டர்கள் மக்கள் பணியையும் அரசுடைய உறுதிமொழியையும் ஒரு முக்கியமானதாக ஏற்றுக்கொண்டு நாங்கள் அமைதியாக எங்களுடைய கோரிக்கையை கேட்டுக்கொண்டிருந்தோம். இன்றைய சூழலில் அனைத்து விதமான மக்களுக்கும், அதாவது அரசு ஊழியர்களுக்கும் துறைகளுக்கும் உள்ள குறைகளை கலந்து அரசு தேவையான பணப்பலனையும் அளித்திருக்கிறார்கள். இன்றைய சூழலில் கொரோனா போன்ற காலகட்டத்தில் 40க்கும் மேற்பட்ட மருத்துவர்களை, அரசு மருத்துவர்களை உயிரிழந்து எங்களுடைய பணியை ஒரு உயிரை துச்சமென மதித்து போராடிய 20,000 அரசு மருத்துவர்களுடைய கோரிக்கை மட்டும் வெறும் எண்ணிக்கை 20,000 தான் என்ற
ஒரு எண்ணத்தில இவர்களுடைய கோரிக்கையினால் எந்த ஓட்டும் கிடைக்காது என்ற ஒரு பரிசீலனையில் எங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளாமல் இன்று வரை அலைக்கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசு மருத்துவர்கள் நடுவோட்டில் என்று போராடுகின்ற சூழ்நிலையை மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உருவாக்க மாட்டார்கள் என்ற நம்பிக்கை அடிப்படையில் எங்களுடைய கோரிக்கையுடைய முக்கியத்துவத்தை அரசுக்கு தெரியப்படுத்தும் விதமாக கடைசியாக எங்களுடைய உறுப்பினர்கள் நாளை சாகுமுறை உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறவர்களுடைய இறுதிக்கட்ட போராட்டமானது சாகுமுறை உண்ணாவிரதமாக, அதாவது எப்படியும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்தை ஈர்த்து பேச்சுவார்த்தைக்கு அரசு அழைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அரசு மருத்துவர்கள் கடைசி வரை பட்டினி போராட்டத்தில் ஈடுபடுவதாக முடிவெடுத்துள்ளோம். இந்த உண்ணாவிரதமானது ஒரு நாள் தொடங்கி அப்படியே முடிக்கிறது என்ற எண்ணத்தில் இல்லை. தீர்வு கிடைக்கும் வரை ஒரே இடத்தில் உண்ணா நிலையிலிருந்து அரசினுடைய கவனத்தை ஈர்ப்பதாக முடிவு செய்திருக்கிறோம். எங்களுடைய அனைத்து அரசு மருத்துவர்கள் சங்கங்களுடைய கூட்டமைப்பு சார்பில் நாளை 5 மருத்துவர்கள் சாகுமுறை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். அந்த மருத்துவர்கள் அவர்களுடைய போராட்டத்திற்கு ஆதரவாக தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கின்ற அரசு மருத்துவர்களை அழைத்திருக்கின்றோம். ஏறக்குறைய 200க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் நாளைக்கு அவர்களுக்கு ஆதரவாக அந்த முதல் நாள் சாகுமுறை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அரசின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் பல்வேறு மருத்துவர் விரோத போக்கை கடைபிடிக்கும் அரசு அதிகாரிகளை கண்டிக்கும் விதமாக FOGDA இந்த பட்டினி போராட்டம் மேற்கொள்ளப் போவதாகவும் செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர்கள் தெரிவித்தனர்.